ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த அயன் ஹோல்டர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அயன் பண்ணதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து கையை வந்து வைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் பாக்ஸ் ஹோல்டர் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதே போல் நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் பாக்ஸ் ஹோல்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா, இதனுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, இதனுடைய ப்ரைஸ் என்ன, இதெல்லாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங்னு வந்து பார்க்கும்போது ரெகுலரான கார்ட்போர்டுக்குள்ளே தான் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்ட்டான பேக்கிங்னே வந்து சொல்லலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் இந்த அயன் ஹோல்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு மைக்கா பேப்பரும் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் அண்ட் வாஷஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபிஷர்ஸும் வந்து இது கூட இருக்குது. குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. தடன்னு வந்து ஆடுற மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த சைடு ராடாக இருக்கட்டும், அந்த பாட்டம் ராடாக இருக்கட்டும், இல்லை வால் மவுண்ட் பண்ணுற அந்த ஸ்ட்ரெயிட் ராடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. அந்த கீழே வர பெண்ட் ராட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எலக்ட்ரிஷியன்லாம் ப்ளம்பரோட சப்போர்ட் வந்து தேவைப்படும். ஏன்னா வாலில் வந்து ஒரு 3 ஹோல் வந்து நம்ம ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட ட்ரில்லர் இருக்குது அப்படின்னா வேலை ரொம்பவே வந்து சுலபமாயிடும். 3 ஹோல்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் ஃபிஷஸ் வந்து அடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வாஷஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 ஹோல் மேலேயே வந்து வச்சுட்டு ஆணி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெரிய ஸ்க்ரூவாக வந்து போட்டுட்டோம். அவங்க சின்ன சின்னதாக வந்து தந்ததுனால சரி ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு பெரிய ஸ்க்ரூ போட்டு இது மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு 3த்தையும் வந்து டைட் பண்ணி எடுத்தாச்சும் அவ்வளோதான் ரெடி. இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவியாலாம் வந்து நம்மளால் வந்து வைக்க முடியாது. ஏன்னா அந்த பாட்டம் ராடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆடுது. சைடு ராடு வந்து ஓகே, இதில் எதுவும் வெயிட் வந்து தாங்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த பாட்டம் ராடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடுறதுனால லைட் வெயிட் அயன் பாக்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பாட்டம் ராடுக்கு மேலே வந்து ஒரு லெதர் ஃபினிஷிங் வந்து கொடுத்ததுனால ஸ்க்ராட்ச்லாம் வந்து ஆகாது. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதே போல் அந்த வால் மவுண்ட் ராட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ரப்பர் ஃபினிஷிங் வந்து தராங்க. அதுக்கப்புறம் இந்த வாஷரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பாட்டமில் வர 2 வாஷரும் வந்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால அந்த ரப்பர் ஃபினிஷிங் மேலே வந்து படாது. அதே போல் அயன் பாக்ஸோட டிசைனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். இது மாதிரி மேலெலாம் வந்து போயிட்டு சாய போகிறதில்ல. அதே போல் இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து இருக்கிறதுனால சூடாக அயன் பாக்ஸ் எடுத்துன்னு போய் வச்சாலும் அந்த ரப்பர் மேலே வந்து பார்த்திங்கன்னா படாது. ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸில் வந்து இப்படி எடுத்துன்னு வந்துட்டு கீழே அந்த 2 ஹூக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து நம்மளால் வந்து சுற்றி விட்டுக்க முடியும். அதெல்லாம் பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். சூடாகவும் டக்குன்னு எடுத்துன்னு போயிட்டு வந்து சேஃப்டியாக வந்து வச்சிட முடியும். அதே போல் ஒயரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸில் வந்து சுற்றுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்கிற 2 ஹூக்கும் வந்து பார்த்திங்கன்னா அயன் போர்டு வந்து வீட்டில் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அதே போல் வீட்டில் வந்து இந்த கார்மெண்ட் ஸ்டீமர் இருந்ததுன்னு அப்படின்னாலும் அதை வந்து ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி இது உள்ள வந்து வச்சுக்கிறதுக்கும் நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. ஒயர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹூக்கில் வந்து சுற்றுறதுக்கு தான் வந்து கன்வீனியண்ட்டாக வந்து இருக்குது. மேலே இருக்கிற ஸ்பேஸில் வந்து சுற்றுறதுக்கு கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டியாக தான் இருக்குன்னே வந்து சொல்லணும். இதனுடைய மெஷர்மெண்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது வித்து 5.5 இன்ச்சஸ் வந்து வருது. பேஸோட வித் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் வந்து வருது. ஹைட்டு 10 இன்ச்சஸ் வந்து வருது. அப்போ இந்த அயன் பாக்ஸ் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சஸ் கீழே இருக்கிற அயன் பாக்ஸுக்கு தான் வந்து சூட் ஆகும். அப்போ வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அயன் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். அதே போல் சுவிட்ச் போர்டு பக்கத்துலேயே நம்ம இந்த அயன் ஹோல்டரை வந்து மாட்டிட்டோம் அப்படின்னாலும் கன்வீனியண்ட்டாக வந்து டக்குன்னு அங்கேயே வந்து அயன் பண்ணிவிட்டு வச்சுக்கவும் முடியும். அப்போது ஓவராலாக இந்த அயன் ஹோல்டர் வந்து ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அயன் பாக்ஸ் வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. அதே போல் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் உங்கள் அயன் பாக்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அயன் ஹோல்டர் வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. ஏன்னா இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். இந்த அயன் ஹோல்டரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 654க்கு வந்து வாங்கியிருந்தோம். இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்ற ஒரு ஃபீலை தான் வந்து தருது. ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடாக இந்த ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.